வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம். 2 தக்காளி, பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 10, 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் புதினா, 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டதெல்லாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லிப்பொடி மட்டும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் மட்டும்தான் இது காரத்துக்கு, மிளகாய் பொடி கிடையாது. இப்போ அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம். அது நல்லா அரைச்சி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வற்றிடுச்சு. இப்போ நம்ம முட்டையில் போட்டுக்கலாம். இந்த முட்டை குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சுவையான முட்டை குழம்பு, முட்டை குருமா ரெடி.